இவ்வளவு பெரிய பாட்டி வச்சுட்டு பாட்டு போடாம எப்படிடா டான்ஸ் ஆட முடியும்? போய் பாட்டு போடு. இதோ போடுறேன். சேர்ந்து ஆடுவோம். வாங்க நம்ம எல்லாம் சேர்ந்து பாட்டி போடுவோம். கமா. ஏய் ஆடு. ஏய் ஆடுடா. ஏய் ஆடு. நீ ஆடு எல்லாரும் விட்டு. ஆடுன்றல ஆடு. அண்ணா ப்ளீஸ் நான் வேண்டாம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஆடுங்க ஆடுங்க எல்லாரும் ஆடுங்க. ஆடுங்க. டான்ஸ் ஆடு பாப்பா. ஆடு. ஆடுமா நீ ஆடு. அண்ணா வேண்டாம் நான் விட்டுருங்க. ஆடு. ஆடு. ஆடுறீங்களா இல்லையா? ஆடுமா நீ ஆடு. ஆடுங்க. என்னங்க ரொம்ப நேரமா பாட்டு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு? சத்தம் கேட்டு தான் நானும் வந்தேன். இது ராமநாதன் கெஸ்ட் ஹவுஸ் தானே? ஆமா. அவர் எப்பயாவது ஒரு தடவை தான் இங்க வருவாரு. குடும்பத்தோட வந்து இங்க தங்கிட்டு போவாரு. இப்ப என்ன இவ்வளவு சத்தம் கேக்குது? உள்ள போய் பாப்போமா? வேண்டாமா, நமக்கு எதுக்கு வம்பு? ராமநாதன் நம்பர் இருக்கா? அவர் நம்பர் என்கிட்ட இல்லையே. அண்ணா இப்பயே கிளம்பி போயிடுறேன். ப்ளீஸ் அண்ணா ப்ளீஸ் விட்டுருங்க. ரொம்ப டயர்டா. செம்ம குத்துடா. என்ன பண்ண? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். பேசாம நம்ம போலீஸுக்கு ஃபோன் பண்ணிடலாம். அதுதான் சரி. ஃபோன் பண்ணுங்க. மயு ஒரு நிமிஷம் இரு. டாக்டர் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். இப்ப எடுத்துக்கோ. ஆமா வந்துடுறேன். ராதிகா, நான் சொன்ன டாக்டர். வாங்க டாக்டர். வாங்க ப்ளீஸ். ஓகே உள்ள வாங்க. டாக்டர் என்ன பண்ணுது? 2 வாட்டி வாமிட் பண்ணா. ஓகே எழுந்துக்கவே மாட்டேங்கிறா. என்னன்னு பாருங்க டாக்டர். நான் செக் பண்றேன். ராதிகா, டாக்டர் வந்துட்டார்ல, அவர் பார்த்து பாரு. ரிலாக்ஸ். சீக்கிரம் போங்க. சரிம்மா. மம்மி ஒண்ணு இல்ல. என்ன டைம் ஆயிடுச்சா? உங்களெல்லாம் வீட்ல தேட மாட்டாங்க? ஆமா நான் வீட்ல தேடுவாங்க. பொண்ணு டைம் ஆகுதுனே. என்னப்பா தேடுவாங்க. அண்ணே ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அண்ணே. வீட்ல தேடுவாங்க. நாங்க போறோம். ஏய் பசங்க மட்டும் போங்க, பொண்ணுங்க எல்லாம் இங்கேயே இருக்கணும். போடாதீங்கடா, எங்களுக்கு பயமா இருக்கு. ப்ளீஸ் போகாதீங்கடா ப்ளீஸ். அண்ணா வேண்டாண்ணே, போகாதீங்கடா. கிளம்புங்கடா. அண்ணே நாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்னே. சேர்ந்து தான் வந்தோம், சேர்ந்து தான் போவோம். ஏய் இங்க வா. வாடா இங்க. வாடா. வாடா. டேய் என்னடா பண்ணலாம் இவங்களா? நீயே சொல்லு மச்சி, என்ன பண்ணலான்னு. ஏய் நீ என்ன அங்கேயும் எங்கேயும் போயின்னு வந்துனுக்குற? அண்ணே பாத்ரூம்ண்ணே. பாத்ரூமா? இப்பதானே போயிட்டு வந்தா? அண்ணே பயமா இருக்குண்ணே, அதான். ஓஹோ. பாபா வா. எங்கம்மா இருக்க? நான் பக்கத்துல வந்துட்டேன். நீ அழாதம்மா, அழாத, பயப்படாத. அம்மா இதோ நான் வந்துட்டே இருக்கேன். நீ சொன்னல அந்த சூப்பர் மார்க்கெட்டு, அதை தாண்டி ரைட்ல வந்துட்டு இருக்கம்மா.
அங்கிருந்து எப்படி வரணும்? மா மா அங்க ஒரு பெரிய கோவில் இருக்குமா, அதை தாண்டி வந்தா அங்க இன்னொரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. அங்கதாம்மா நாங்க கேக் வாங்கினோம். இன்னொரு சூப்பர் மார்க்கெட்டா? சரி சரி, அப்புறம்? அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு சின்ன ரோடு மாதிரி இருந்தது. அங்க இருந்து லெஃப்ட் எடுத்து அண்ணனே, வர லெஃப்ட் கட் பண்ணணுமா? தயவு செஞ்சு சீக்கிரம் வாமா, இங்க எல்லாம். ஹலோ, ஃபோன் பண்றியா? யாருக்கு பண்ண? சொல்லு. அண்ணே, என்ன அடிக்காதீங்க. இனியா, கேட்டியா? ஹலோ, வா. வா. விடுங்கண்ணே. இனியா, என்னாச்சு? இனியா, ஹலோ ஹலோ. ஐயோ, டாக்டர் இப்ப எப்படி இருக்கா? இன்ஜெக்ஷன் போட்டதுனால உடனே வாமிட் சென்ஸ் ஸ்டாப் ஆயிடும். நீங்க பயப்படாதீங்க. போன் எடுங்க தயவு செஞ்சு. நம்ம பொண்ணு பிரச்சனையில இருக்கா. போன் எடுங்க. குழந்தைக்கு நிறைய தண்ணி கொடுங்க. ஓகே டாக்டர். ORS ட்ரிங்க்ஸ் மஸ்ட். ஓகே டாக்டர். ஒரு அவசரத்துக்கு கால் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாரு. ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு 2 நாள்ல சரியாயிடும். ஓகே டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். ஒரு நிமிஷம். இந்தாங்க டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ. ராதிகா, நான் டாக்டர் அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். வாங்க டாக்டர். ஏய், இவ என்ன பண்ணா தெரியுமா? பாத்ரூம் போறேன்னு போய் சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணிட்டு இருக்காடா. நினைச்சேன் நீ அடிக்கடி பாத்ரூம் வருது மேல போகும்போது நினைச்சேன். டேய், எல்லா போனையும் புடுங்குங்களா? டேய், போனுங்க. போனை கொடு. டேய், ஏய், உடம்புனால தெர்றா. ஏய், நீ கொடு. நீ கொடு. டேய், ஒன்றும் எல்லாரையும் போனா பண்ற. ஏய், எல்லாத்தையும் இங்க வச்சாச்சு. ஐயோ, நான் எல்லாருக்கும் போன் வந்து வீட்டுல தேடுறாங்களா? ஆமாண்ணே, ரொம்ப நேரமா தேடுவாங்கண்ணே. தேட்டம். ஏய், யாராவது இவங்கள தேடி வந்துட்டா? ஆமா, எல்லாரும் பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்ட் அட்ரஸா குடுத்துட்டு வந்துறீங்க. அண்ணே, அட்ரஸ் கூட சரியா தெரியாதுண்ணே அவங்களுக்கு. நாங்க வந்துருவோம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். இல்ல அட்ரஸ்லாம் நாங்க கொடுத்துட்டு தான் வந்திருக்கோம். எங்களை தேடி இங்க வந்துருவாங்க. எங்க பேரண்ட்ஸ் கண்டிப்பா வருவாங்க. ஓ, அப்படியா? நீ என்ன பெரிய புத்திசாலியா பேசதான் நினைப்பா? வீட்டுல இருந்து வருவாங்க சொன்னா விட்டுருவாங்க நினைச்சியா? அப்படியா? பசங்களா உள்ள தள்ளி அமிச்சிட்டு உங்களெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு வேற ரூம்ல வச்சு லாக் பண்ணிருவோம். ராதிகா, குழந்தை தூங்கிட்டாளா? தூங்கிட்டா. பயப்படாத, ஒன்னும் ஆகாது. ரொம்ப பயந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கிளம்பும் போது திடீர்னு மயக்கம் வர மாதிரி ஆயிட்டா. அப்படியே உயிரே என் கையில இல்ல. டாக்டர் தான் சொன்னார்ல, குழந்தைக்கு டீஹைட்ரேட் ஆயிருக்குன்னு. ஒன்னும் ஆகாது. ஷில் பி ஆல் ரைட். தேங்க்யூ கோபி. நீங்க மட்டும் இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். மயோ அப்படி விழுந்ததும் எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல. ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் எப்படி அவளை தனியா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருப்பேன்? எனக்கு ஒண்ணும் புரியல. நீ எதுக்கு தனியா போற? இனிமே இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வரேன். ரொம்ப தேங்க்ஸ். மயோக்கு கொஞ்சம் நார்மல் ஆனதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத. அவன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், நிறைய தண்ணி குடிக்கட்டும். ORS மறந்துட வேண்டாம். நாளைக்குள்ள எல்லாம் சரியாயிடும்.
சின்ன குழந்தைங்க அப்படிதான் திடீர்னு உடம்பு சரியில்லாம போவாங்க, அதே வேகத்துல குணமடைஞ்சிருவாங்க. டைம் ஆச்சு. சரி, நான் கிளம்பட்டுமா? சாரி, உங்களுக்கு ஒரு டீ கூட கொடுக்க முடியல. ஏய், இட்ஸ் ஓகே, டோன்ட் வரி. இந்த பாரு, நீ முதல்ல சாப்பிடு. உனக்கு ஏதாவது அவசரமா தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணு. ம். எனி டைம் யூ கேன் கால் மீ. வரேன், சரியா? பாய். ராதிகா, நீ தனியா இருக்கேன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு நான் இருக்கேன். டேய், பசங்களாம் உள்ள போங்க, பொண்ணுங்க மட்டும் இங்க இருங்க. அண்ணா நாங்க போக மாட்டோண்ணே, இங்க தானே இருப்போம். போங்கடா உள்ள போட்டு லாக் பண்ணுங்கடா. போடா. ஏய், உள்ள போங்கடா. அப்படியே உள்ள தள்ளி லாக் பண்ணுங்கடா. வெளிய விடாதீங்கடா. அண்ணே வேண்டாம் அண்ணே, அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒன்று ஆச்சு. அடிங்க, லாக் பண்ணுவ. ரொம்ப துள்ற. என்ன? அண்ணே ப்ளீஸ் நான் விட்டுருங்கண்ணே. அண்ணே அம்மா தான், எங்க அம்மா தான் வந்திருக்காங்க. அம்மா அம்மா ஏய் ஏய், அம்மா அம்மா, நான் இங்க தான் இருக்கேன், போயிடாதீங்கம்மா. ஏய். அம்மா போயிடாதீங்கம்மா. அம்மா ஏய் ஏய் நில்லு, பொறுக்காத, சொல்றது கேளு. டேய் நில்லுடா. உள்ள இன்னும் 2 பேர் இருக்காங்க. எங்க இருக்கானுங்க? வாமா. விடுங்க சார், நான் ஒண்ணும் போறேன் சார். சார் விடுங்க சார். எங்கம்மா? அங்க உள்ள 2 பேர் உள்ளயா? இருக்காங்க சார். சார் நான் ஒண்ணும் போறேன் சார். பாட்டி தான் சார் வந்தோம். வாய் மூடுறேன். கான்ஸ்டபிள்ஸ் எடுத்துட்டு வாங்க அவனுங்கள. ஏய் வாங்கடா. சார், வாங்கடா. நான் வாங்கடா. பாட்டி பேச முடியலடா. சார் எங்களை விடுங்க சார். நில்றா. என்னம்மா நடக்குதுங்க? சார், நாங்க எல்லாரும் ஒரே ஸ்கூல்ல 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். இவ என்னோட ஃப்ரெண்டு, இவளோட கெஸ்ட் ஹவுஸ் தான் இது. இவளோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் நாங்க எல்லாருமே இங்க வந்தோம். நாங்க எதுவுமே பண்ணல சார். கேக் கட் பண்ணி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா இவங்க 3 பேரும் உள்ள வந்துட்டாங்க சார். உள்ள வந்து செல்போன் எல்லாம் எடுத்து தப்பு தப்பா பேசினாங்க சார். யாரா நீங்க எல்லாம்? ஆமா சார், உள்ள வந்து ரொம்ப கலாட்டா பண்ணாங்க சார். எங்க போன், காசு எல்லாத்தையும் புடிங்கி வச்சுக்கிட்டாங்க சார். எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க சார். சார் அடிக்காதீங்க சார், நாங்க இந்த ஏரியால தான் இருக்கோம். இங்க இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. நாங்க சந்தேகப்பட்டது சரியா தான் போச்சு. நல்ல வேளை உங்களை வர சொன்னோம், இல்லைன்னா என்ன ஆயிருக்குமோ. எந்த ஏரியாடா நீங்க? சார் நாங்களே இந்த ஏரியா தான் சார், சும்மா தான் சார் வந்தோம். இந்த ஏரியானா தனியா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்து மிரட்டுவீங்களா? ஐயோ போட்ட ரவுடித்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கான்ஸ்டபிள் சார், ஓரமா முட்டி போடுங்க. ஓகே சார். போடா. எழுதிட்டு போங்க. போடா அப்படி. ஏமா, உங்களுக்கெல்லாம் பர்த்டே கொண்டாடுறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா? உங்களுக்கெல்லாம் வீடு எங்க இருக்கு? பல்லாவரம் சார். உன்னோட வீடு? தாம்பரம் சார். நீ எந்த ஏரியா? கிண்டி சார். உங்க கூட பேரண்ட்ஸ் யாரும் வரலையா? அது வந்து பேரண்ட்ஸே இல்லாம இங்க தனியா வந்து பர்த்டே கொண்டாடுறீங்க. அதோ 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 அங்கதான் நிறுத்துங்க. இங்கதான் நிப்பாட்டுங்க. அண்ணா இந்தாங்கண்ணா காசு. ஆமா, நீங்க எல்லாம் என்ன கிளாஸ் படிக்கிறீங்க? 9th ஸ்டாண்டர்ட் சார். 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்கள இப்பவே தனியா அனுப்பி வச்சிருக்காங்க. உங்க பேரண்ட்ஸ சொல்லணும். ஏதோ இந்த ஏரியாக்காரங்க சொல்லி சரியான நேரத்துக்கு நாங்க இங்க வரலன்னா உங்க நிலைமை எல்லாம் என்ன ஆயிருக்கும்? பேப்பர் படிக்கிறீங்கல்ல, டிவி நியூஸ் எல்லாம் பாக்குறீங்கல்ல. உங்களுக்கும் பொறுப்பு இல்ல, உங்க பேரண்ட்ஸுக்கும் அக்கறை இல்ல.
ஒழுங்கா சொன்னபடி கேட்கல முட்டிக்கு முட்டி தட்டிடுவேன். இனியா அம்மா அழாத இனியா அழாத. அம்மா நான் வந்துட்டேன்ல, பயப்படாத. ஆ? அழாத, நான் பாத்துக்கிறேன். அழாத இனியா, சொல்றேன்ல. அழாத இனியா, சொல்றது கேளு. ஆண்டி இவங்க ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாங்க சொப்னா, ஆண்டி. பயப்படாதம்மா, நான் வந்துட்டேன்ல. யாரும் பயப்படாதீங்க, சரியா? அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, சரியா? பயப்படாதீங்க. சார் எங்க அம்மா சார். என்னம்மா பொம்பளை பிள்ளைங்களை இப்படிதான் தனியா அனுப்புவீங்களா? நாங்க மட்டும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இங்க என்னென்னவோ நடந்திருக்கும். ஆமா, உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க பொண்ணை கூட்டிட்டு போக வந்தீங்களா? ஆமா சார், இவதான் என் பொண்ணு இனியா. இவதான் ஃபோன் பண்ணி இங்க பிரச்சனைன்னு சொன்னா, அதான் நான் உடனே வந்தேன். பசங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரெண்டோட வீட்ல பர்த்டே கொண்டாட போறோம்னு சொன்னாங்க. அதனால தான் சார் அனுப்பி வச்சோம். இவ்ளோ பிரச்சனை எல்லாம் வரும்னு எனக்கு தெரியாது சார். அழாதம்மா, அழாதீங்க. அதான் நான் வந்துட்டேன்ல, போலீஸும் இருக்காங்கல்ல, ஒன்னும் ஆகாது. ஏமா, பொண்ணுங்களை அனுப்புறோம், எங்க அனுப்புறோம்? அங்க பாதுகாப்பு இருக்கான்னு விசாரிச்சுட்டு அனுப்புறது இல்லையா? மன்னிச்சிடுங்க சார், தப்புதான். பிள்ளைங்க சொல்றத அப்படியே நம்பிடுறோம். அதுக்கு பின்னாடி இருக்கிற பிரச்சனைய பத்தி யோசிக்கல, தப்புதான். நல்ல வேளை சரியான சமயத்துக்கு வந்து எங்க பிள்ளைங்க எல்லாரையும் காப்பாத்திட்டீங்க சார். ரொம்ப நன்றி சார். ஒன்னும் இல்லம்மா, பயப்படாதீங்க. ஆண்டி நல்ல வேளை நீங்க வந்தீங்க, போலீஸும் வந்தாங்க. இல்லைன்னா இவங்க எங்களை என்ன வேணாலும் பண்ணிருப்பாங்க. ஒன்னும் இல்லம்மா, நீ பயப்படாத. அதான் போலீஸ் வந்துட்டாங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் இருக்கேன். பயப்படாதீங்க. சார், நான் இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாமா சார்? எல்லா பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணணுமா? அவங்க எல்லாம் வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நீங்க கூட்டிட்டு போலாம். நானே எல்லாரையும் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுடுறேன் சார். அப்படி எப்படிமா முடியும்? கேஸ் போடணும். எஃப்ஐஆர் போடாம நாங்க வெளியே அனுப்ப முடியாது. சார், எஃப்ஐஆர் கேஸ் எல்லாம் போட்டா போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வர வேண்டியிருக்கும்ல சார்? பின்ன கண்டிப்பா போலீஸ் ஸ்டேஷன் வரணுமா? எல்லாம் பொம்பளை பிள்ளைங்க சார், ஸ்கூல் பசங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் வந்தா தப்பாயிடும் சார். நீங்க பாட்டுக்கு பேப்பருக்கு நியூஸ் கொடுத்துட்டீங்கன்னா அது அது அப்புறம் ரொம்ப தப்பாயிடும் சார். இதெல்லாம் பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதுக்கு முன்னாடி யோசிக்க வேண்டிய விஷயம். இப்படி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க போலீஸ் ஸ்டேஷன் வரணுமான்னு கேட்டா என்ன அர்த்தம்? இல்ல சார், தப்புதான் சார், தப்புதான். எங்க தப்புதான் சார். உங்ககிட்ட இங்க இருக்கிற எல்லா பிள்ளைங்களுக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். வேணாம் சார், தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் கூட்டிட்டு போகாதீங்க சார், ப்ளீஸ் சார்.